ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தக்காளி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. அந்த குண்டாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. என்ன ஆயில் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு. அதாவது வந்து ஆயில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எங்கள் ஏரியாலெலாம் செம மழை, அதனால தான் ஆயில் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, இதை எல்லாமே நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே காரத்துக்கு. அதுக்கப்புறமா தாங்க நீங்கள் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து அரைக்கணும். அது என்னென்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதில் அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 2 சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அதை மட்டும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க, பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் கல்லை கொஞ்சமாக இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக செய்கிற ஒரே ஒரு குழம்புனா இந்த குழம்பு. அது வந்து இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. இட்லி, குழம்பு, தேங்காய் சட்னி, வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் கல் அதிகமாக சேர்க்கறதுனால கொஞ்சமாக கெட்டி வந்துடுங்க அது நல்லாவே. தேங்க்யூ, பை பாய். வாங்க சாப்பிட்லாம்.